குற்றத்துக்கு உடந்தையா இருந்தா அதுக்கு என்ன தண்டனை, சட்டத்துல என்ன சொல்றாங்கன்னு சொல்லி பார்ப்போம். குற்றத்துக்கு உடந்தையா இருக்கிறது, குற்றத்தை தூண்டி விடுறது, குற்றத்துக்கு உதவி பண்றது, இந்த 3 விஷயம் பண்ணா குற்றத்தை தூண்டி விடுறது. ஒரு குழந்தை, ஒரு 10 வயசு குழந்தை இருக்குன்னு வச்சுப்போம். அவங்க அந்த குழந்தைகிட்ட என்ன சொல்றாங்க, நீ அந்த கடைக்கு போயிட்டு அந்த கடையை கொளுத்தி விடு அப்படின்னு சொல்றாங்க. அந்த குழந்தை மேல தப்பு கிடையாது, அந்த குழந்தைய செய்ய சொன்னவங்க மேலதான் தப்பு. இதைதான் குற்றத்தை தூண்டி விடுறதுன்னு சொல்றது. குற்றத்துக்கு துணை புரிதல், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஏ அண்ட் பி திருட போறாங்க ஒரு இடத்துக்கு. அவங்களுக்கு முகமுடி ஒருத்தர் வாங்கி கொடுக்குறாரு. அது குற்றத்துக்கு துணை புரிதல் சொல்லலாம். 3வது பாத்தீங்கன்னா குற்றத்துக்கு உதவி செய்யுதல். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தன் கொலை பண்ண போறான், அவனுக்கு தெரியும் இவன் கொலை தான் பண்ண போறான்னு சொல்லிட்டு அவனுக்கு கன்னை கொடுத்து இல்ல அருவாளை கொடுத்து அவனுக்கு ஹெல்ப் பண்றது. இவங்களுக்கு எந்த செக்ஷனுக்கு கீழ் நடவடிக்கை எடுப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா செக்ஷன் 56 ஆஃப் பிஎன்எஸ் ஆக்ட் 2023.